இன்றைக்கு வந்து மிரக்கரி ரோல்ஸோட வந்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து லைட்லியாக கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு இதை போட்டு வடிக்க விடுங்க. இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கு, இதை இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேருங்க. பட் நான் 7 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன், சின்ன வட்டி இருக்கேன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 3 காம்பு கருவேப்பிலை இருக்கு, இதையும் இதில் சேருங்க. இப்போ இருக்க மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ இன்னொரு 1.5 நிமிஷம் டோட்டலியாக 3 நிமிஷம் நான் இதை வதக்கி இருக்கிறேன். இந்த 3 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. நான் 3 ஒரு அளவான உருளைக்கிழங்கு இல்லாட்டிக்கு 500 கிராம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சோயா மீட் இருக்குது. நான் வந்து 80 கிராம் சோயா மீட் எடுத்து சுடுதண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி எடுத்து நல்லா புளிஞ்சு போட்டு சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இப்போ இதையும் இதில் சேருங்க. உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருவேன். நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை நான் மூடி போட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அவி விடும். ஆனால் இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டிருக்கு. மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் விடுவோம் அவிகிறதுக்கு. இப்போ சரியா இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியா நான் 10 நிமிஷம் இதை நான் அவிய விட்டுனான். பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து கேரட் இருக்குது. நான் 75 கிராம் கேரட் எடுத்து இப்படி வடி வச்சிருக்கேன். இப்போ இது இதில் போடுங்க. இப்போ இருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிய விடுவோம். ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு 2.5 நிமிஷமா அதுலேருந்து அவிஞ்சு ஒன்று இருக்குது. இடக்கிட்ட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி இது மூடி போட்டு இன்னொரு 2.5 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ சரியா இன்னொரு 2.5 நிமிஷம் டோட்டலி 5 நிமிஷம் நான் கேரட் போட்ட பிறகு இதை நான் அவிய விட்டுனேன். பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து லீக்ஸ் இருக்குது. நான் 55 கிராம் லீக்ஸ் எடுத்து இப்படி மெல்லிசா வட்டி இருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து கோவா இருக்குது. நான் 65 கிராம் கோவா எடுத்து இதையும் வந்து சின்ன சின்ன வட்டி இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி, எல்லாட்டிக்கு 45 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இதில் விடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹீட்டை கூட்டி வச்சுறாங்க, அடிப்பிடிச்சிடும். லைட்லியாக மசிச்சு விடுங்க இந்த உருளைக்கிழங்கு. இப்போ நான் இதை மூடி போட்டு இன்னொரு 5லேருந்து 8 நிமிஷம் இதை நான் அவியோட போகிறேன். இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 3 நிமிஷமாக இருக்குது. இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் அடிப்பிடிச்சிடும். திருப்பி இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் விட்டுனா டோட்டலியாக 8 நிமிஷம் நான் இதை அவிய விட்டுனான். ஸோ நார்மலி இந்த ரோல்ஸுக்கு வந்து மிரக்கரி வந்து கொஞ்சம் கடிக்கைக்கு வந்து கடிபடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது. பட் உங்களுக்கு வந்து இதை விட என்ன அவியணும்னு சொன்னால் நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. இன்னொரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இந்த இருக்குது. இந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். இதில் வந்து மசாலா பவுடர் இருக்குது, மீட் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் நான் போடுறேன். நான் ஏற்கனவே இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது போட்டிங்கன்னு சொன்னால், இறைச்சி தூள் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த சோயா மீட்டோட சேர்ந்துன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதையும் இதில் போடுங்க. வந்து லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ப்ரம் பண்ண பவுலில் அதை இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இப்படி நான் இறக்கி இருக்கேன். இதை ஆற விடுவோம். இந்த மிரக்கரி ரோல்ஸுக்கு நாங்கள் செய்த ஃபில்லிங் வந்து நல்லா ஆறிட்டு இப்படி ஆறின பிறகு இதை நாங்கள் பிடிச்சு வைப்போம். அப்போ ஈஸியாக இருக்கும் இந்த ரோல்ஸை செய்து இருக்கிறதுக்கு. நீட்டாகவே இப்படி பிடிச்சிடுங்க. இந்த இருக்கு இந்த ஃபீலிங்ஸ் வந்து நான் இப்படி பிடிச்சி வச்சிருக்கேன். நான் பிடிச்சல வந்து எனக்கு சரியா 20 ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. இப்படி நான் ஒரு பிரம்பான பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து பச்சைமா இருக்கு, ஆல் பர்பஸ் ஃப்ளார், எல்லாட்டிக்கு மைதாமா, எல்லாட்டிக்கு கோதுமமா இருக்குது. 3 கப், எல்லாட்டிக்கு 500 கிராம் இருக்கு. இப்போ இதில் போடுங்க. இதுல வந்து மஞ்சள் இருக்கு. மஞ்சளை கவனமாக போடுங்க, ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா ஆகல மஞ்சள் ஆயிரும். இதுல வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்கு, டர்மரிக் பவுடர். இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க, பட் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு நான் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது, பச்சை தண்ணி இருக்குது. நான் 2 கப் எல்லாட்டிக்கு 500 ml எடுத்திருக்கேன். இப்போ இதை அவக்கண்டு விட்டுறாங்க. முதல் கொஞ்சம் விடுங்க. நான் ஒரு 1.5 கப் மாதிரி முதல் விட்டுருக்கிறேன். அடுத்த 2 கப் தண்ணியையும் விட்டுருக்கிறேன். நான் அடுத்த தண்ணி காணாண்டோடைய இதில் இன்னும் 1 கப் தண்ணி, அல்லாட்டிக்கு 250 ml தண்ணி எடுத்திருக்கிறேன். தோசையை குழைப்பீங்க இல்லை, அந்த பதத்துக்கு இதை குழைச்சிருத்தீங்கன்னா காணும். ஒரு கட்டியும் இல்லாமல் இதை கரைச்சிருங்க. மூன்று கப் தண்ணி, எல்லாட்டிக்கு 750 ml தண்ணி தாராளமாக காணும். இந்த இப்படி ஒரு தோசை பதத்துக்கு நான் இதை கரைச்சிருக்கிறேன். இப்படி கரைச்சா பிறகு இதில் வந்து ஒரு பவுல் எடுத்து அதுக்கு மேலே வந்து ஒரு வடி வச்சிருக்கிறேன். இந்த மாவை வந்து நான் வடிச்செடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் ஏதாவது கட்டியல் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் தோசை வந்து இது சுட்டெடுக்க வந்து ஸ்மூத்தாக வராது. ஸோ இப்போ நான் இந்த வடியில் விட்டு இதை வடிச்செடுப்பேன். இந்த மா கரைச்ச இந்த சட்டிக்கு வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இதில் விடுங்க. இப்போ இதை வடிச்செடுப்பேன். இந்த இருக்கு இந்த மாவு வந்து நான் இந்த வடியில் போட்டு இந்த அப்படி வடிச்சிருக்கிறேன். இந்த குட்டி குட்டி கட்டியல் இருக்குல்ல, ஸோ இதால் தான் நான் இதை வடிச்செடுத்தேன். நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி வடிக்க தேவையில்லை. இந்த நல்லா ஸ்மூத்தாக இதை நான் கரைச்சிருக்கிறேன். ஸோ இது கரைக்கிறதுக்கு நான் டோட்டலியாக வந்து 3 கப் ப்ளஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இதை நான் கரைச்சிருக்கிறேன். இந்த இருக்கு நான் கரைச்சி வச்சிருக்க மா இருக்குல்ல, இந்த மாவில் இருந்து நான் இதில் இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பிரம்ப எடுத்து வைக்க போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இந்த ரோல்ஸை வந்து சீல் பண்ணுறது கொஞ்சம் தேவை. ஸோ அப்போ அதால் நான் கொஞ்சம் பிரம்ப எடுத்து வைக்கிறேன். இந்த இருக்கு இப்படி நான் இதை பிரம்ப எடுத்துருக்கிறேன். அதே கரைச்ச மாவுலேருந்து 1 கப் நான் பிரம்ப எடுக்க போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து பொறுக்கிக்கு வந்து தோச்சு எடுக்கிறதுக்கு இருக்கு. இதில் நான் 1 கப் பிரம்பா எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் பிரம்பா எடுத்திருக்கிறேன். இந்த இருக்கு நான் பிரம்பா எடுத்து வச்சிருக்க மா இருக்குல்ல, துவைக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சேன். இந்த மா வந்து நல்லா திக்காக இருக்குது. இந்த இப்படி திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து இதில் தண்ணி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. அவுக்கண்டு விட்டுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கரைச்செடுப்போம். இந்த இருக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இந்த இப்படி கரைச்சிருக்கிறேன். ஆகலும் திக்காக இருக்கக்கூடாது. இந்த பேன் ஒன்று வச்சுருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து நான் மீடியத்துக்கு லோவுக்கு மடியில் வச்சுருக்கேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் ஹீட்டை கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த பேன் வந்து டக்குன்னு ஹீட் ஏறிடும். அப்படி ஹீட் ஏறுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாவு விடைக்கு வந்து டக்குன்னு ஒட்டி பிடிச்சோன்னு வார மாதிரி இருக்குது. நீங்கள் வழியாக சுட்டு எடுக்க இல்லாது. ஸோ அதால் வந்து ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க. இதில் எண்ணெய் இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு பேப்பர் டவலில் போட்டுட்டு இது கொஞ்சம் பூசிட்டு இந்த இருக்கு நான் கரைச்சி வச்ச மா இருக்கு. இப்போ இதை நாங்கள் சுட்டெடுப்போம்.
ஆகலம் ஹீட்டை கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த இப்படி ஸ்மூத்தாக நீங்கள் சுட்டு எடுக்க மாட்டீங்க. இப்படி ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 30 செகண்ட்ஸ் பிறகு இதை இறக்கிடுங்க. இந்த இருக்கு நாங்கள் செய்து வச்ச ஃபில்லிங் இருக்குது. அப்படி நடுவில் வச்சுட்டு பிரம்பா சீல் பண்ண எடுத்து வச்சோமில்ல, இப்போ இதை 4 பக்கம் பூசிடுங்க. சுட சுட வந்து இந்த தோசை செய்து எடுத்தீங்கன்னா இப்படி சீல் பண்ண தேவையில்லை. இப்படி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க 2 பக்கம். நல்லா டைட்டாக இதை சுற்றி விடுங்க. இந்த இருக்க எல்லா ரோல்ஸையும் வந்து நான் இப்படி செய்து வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ரஸ்க்லையும் இந்த மாவுலையும் போட்டு துவைச்செடுப்போம். இந்த இருக்கு இதில் வந்து நான் ரஸ்க் எடுத்துருக்கிறேன். நான் பாவிக்கிற வந்து ஃப்ளேவர்டான ரஸ்க் இருக்கு. இதில் வந்து நாங்கள் கரைச்சி வச்ச மா இருக்குது துவைக்கிறதுக்கு. இப்போ ஒரு ரோல்ஸ் எடுத்துட்டு முதல் மாவில் போட்டு நல்லா துவையுங்க. இந்த இப்படி துவைச்சா அப்புறம் ரஸ்கில் போட்டு இதை பிரட்டி எடுப்போம். இந்த இருக்கு இந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் நான் இப்படி செய்திருக்கேன். இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ இந்த ரோல்ஸ் வந்து பொரிச்செடுப்போம். எண்ணெய் கொதிக்காமல் ரோல்ஸை போடுறாங்கன்னு சொன்னால் எண்ணெயை வந்து இழுத்து பிடிச்சிடும். கொதிக்காமல் போட்டிங்கண்டா நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக பொரிஞ்சோன்னு இருக்கு. ஆனால் எண்ணெய் வந்து நல்லா பொரிப்படணும், கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் இதில் பொரிச்சிருக்கிறேன். இந்த நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. பேப்பர் டவல் போட்டு பிளேட்டில் இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரெயினரில் இறக்கிடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மரக்கறியில் செய்கிற ரோல்ஸ் செய்து முடிஞ்சுது.